வெல்கம் டு மை சேனல் 5 மினிட்ஸ் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே நல்லா இருக்கிறேன். மழை சீசனால் நம்மளுக்கு வந்து அளவுக்கு மாரி கொசுக்கள் வருது. கொசுக்கள் கடிக்கிறனால நம்மளுக்கு வந்து அளவுக்கு மாரி காய்ச்சல்கள் வருது, என்னென்னமோ காய்ச்சல்கள் வருது. மழை சீசன்றாலே நம்மளுக்கு வந்து முக்கியமாக கொசுக்களுக்கு தான் நம்ம ரொம்பவே பயப்படணும். இப்போ நான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு எளிமையான ஒரு டிப்பு சொல்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ அவங்க வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, ஒரு அகல் விளக்கு, பழைய அகல் விளக்கு எடுத்துக்கிறேங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு கப்பு இருந்தாலும் ஓகே தான். இதில் வந்து காஃபி பவுடர் போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன காஃபி பவுடர் இருக்கோ அதை போடுங்க. ஒரு கரண்டி போட்டுக்கிறோங்க. காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து திரி மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு இதில் இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுவும் கொசுக்கு வந்து அறவே பிடிக்காது. நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கிறீங்க. இல்லை திரி வீட்டில் இருந்து அதை கூட நீங்கள் போடலாம். டிஷ்யூவாக இருந்தால் நம்ம நல்லா எரிஞ்சு அது அந்த புகை வந்து நம்மளுக்கு வந்து காஃபியில் வந்து இது பண்ணும். இது வந்து இங்கே உள்ள டிப்பு தான்ப்பா. நீங்கள் உங்களுக்கு தக்கன செஞ்சுக்கிறங்க. இப்போ இந்த திரியை வந்து நம்ம நல்லா அதுக்குள்ள வைக்கணும். வச்சு அந்த அந்த காஃபியை வந்து நல்லா சேர்த்து அப்படியே மலை மாதிரி அப்படியே கும்பலாக வச்சுக்கிறணும். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அப்புறம் திரியை வைக்கணும். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஒரு முக்கியமான பொருள், ஆரஸ்பதி தைலம். அதை வந்து நல்லா அந்த டிஷ்ஷில் வந்து நனைச்சிக்கிறங்க. ஆரஸ்பதி வைக்கலாம், குடல் சாப் தைலம் வைக்கலாம், ரெண்டுமே நீங்கள் வச்சுக்கிறங்க. இந்த மாதிரி அதில் வச்சு நெருப்பு வச்சிடணும். நல்லா அதில் வச்சு காஃபி பவுடர் வந்து டிஷ்யூவில் படுற மாதிரி நல்லாவே மூடிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆரஸ்பதி தைலத்துக்கு உங்களுக்கு வந்து கொசுக்கள் வராது. அப்புறம் நீங்கள் அந்த திரியை வந்து நெருப்பு வைங்க. இது கொஞ்ச நேரம் எரியட்டும். எரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே அதோட என்ன செய்யுங்க, அதை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த புகை வந்து உங்களுக்கு நல்லா வீடு ஃபுல்லாக பரவும். கொஞ்ச நேரம் இருக்கும்ப்பா, ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு 3 நிமிஷம் நம்மளுக்கு இது இருக்குது. 2லேருந்து 3 நிமிஷம் நம்மளுக்கு இந்த புகை இருக்குது. அந்த காஃபி பவுடரில் அந்த திரி அப்படியே அந்த இது போய் அது அப்படியே மெதுவான புகையாக வருது. புகை வரும், ஆனால் ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு எரியாது. அதாவது கொசுவத்தி மாதிரிலாம் ரொம்ப நேரம்லாம் நம்மளுக்கு எரியாது. மிஞ்சி போனால் 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் தான்ப்பா எரியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், 3 நிமிஷம் தான் எரியும். அதில் உங்களுக்கு கொசுகள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு போயிடும். ஓகேயா? இல்லை உங்களுக்கு வந்து நிறையா நேரம் எரியணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி டிப்பை சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த டிப்பு உங்களுக்கு அதே மாதிரி சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஓகே, சரியா? ஒரு இடத்துல கொசு வருது அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வாசம் என்ன செய்யும், அந்த வீடு ஃபுல்லாக பரவும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? டிப் நம்பர் 2க்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த மாதிரி குழி உள்ள சாம்பிராணியாக இருந்தால் நீங்கள் இந்த டிப்பை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அப்புறம் நம்ம காஃபி பவுட்ரு, ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபியாக சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், அந்த குழிக்கு தக்கன நம்ம போடணும். ரொம்ப போட வேண்டாம், அந்த குழிக்கு தக்கன போடுங்க. போட்டுட்டு இதில் வந்து 2 சொட்டு ஆரஸ்பதி தைலத்தை ஊற்றுங்க. இல்லைன்னா அதாவது குடல் சாப் தைலம், குடல் தைலம் சொல்லுவாங்கள்ல, அதை போடுங்க. 2ல் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கிறோங்க. 2 சொட்டு போடணும். நான் என்ன போடலை. இப்போ நான் நெருப்பு வைக்கிறேன். இது பாருங்கள், லைட்டாக அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த காஃபி வந்து அப்படியே மெதுவாக அப்படியே கரையுது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு கொசு தொல்லைகள், உங்கள் வீட்டில் தொல்லைகள், பல கொசு இந்த மாதிரி உள்ள பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, சரியா? இதில் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறோம், ஒரு 2 சொட்டு நடுவுக்கு நல்லா போட்டு விட்ருங்க. ஆரஸ்பதி தைலத்தை போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த வாசம் வந்து நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக நல்லாவே பரவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா. அந்த டிப்பு வேணுண்டா செஞ்சுக்கிறங்க, இல்லை இந்த டிப்பு வேண்டாம். 2மே ஒரே பொருள். ஏன்னா இதில் சாம்பிராணி வைக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொசு தொல்லை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம். இந்த டிப்பு எத்தனை பேருக்கு பயனாக இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கொசு இல்லை அப்படின்டா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எரிஞ்சு முடிஞ்சு அடையிற டயத்தில் வந்து என்ன செய்யும், அப்படியே இந்த ஏதாவது மத்தாப்பு எதுவும் கொளுத்தணும் அப்படின்னு அப்படியே இது மாதிரி வரும்ல, அப்படி இருக்கும், அப்படியே வந்து கிடக்கும். அதை நீங்கள் அப்படி ஏதாவது இது வச்சு நல்லா அது உள்ளுக்கே வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வீடு ஃபுல்லாக நல்லா பரவிருச்சு. இன்றைக்கி நம்ம நிம்மதியாக தூங்கலாம். நெக்ஸ்ட் கொள்ள சந்திக்கலாம். பை, see you.